ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் அற்புதராஜ். ஒரு பேசிவ் இன்கம் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, எது மூலமாக ஜென்ரேட் பண்ணுறது, அது எப்படி எந்த ஒரு ஸ்கேம்லையும் மாட்டாமல் கண்டினியூ பண்ணுறது, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை தான் இந்த எபிசோட்ஸ் ஃபுல்லாக நான் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். இதோட ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். முதல்ல அதை செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட கண்டினியூஷன் உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா தயவு செய்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னங்க, உங்களுக்கும் வரவு 8 தான் இருக்கா? ஆனால் செலவு மட்டும் 10 என்ன 12 தாண்டி போகுதா? மிச்சம் இருக்கிற காசுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா? கவலைப்படாதீங்க, நீங்கள் சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. வரவுங்கிறது உங்களுடைய ஸ்டெடியான ஒரு இன்கம். அது மாதம் உங்களுக்கு 1ஆம் தேதி ஆனால் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேரும். இந்த சம்பளத்துக்கு தினமும் காலையில 9 மணிலிருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க. ஆனா நிறைய கம்பெனிஸ் 5 மணிக்கு முடியறதில்ல. 5 மணின்னு சொல்லுவாங்க, ஆனா ஆஃபீஸ் முடிச்சு வீட்டுக்கு வர்றதுக்கு 8-9 மணி ஆயிடும். இது உங்களுக்கு மட்டும் இல்ல, 9 to 5 வேலை பார்க்குற முக்காவாசி பேருக்கு இதுதான் நிலைமை. ஸோ இப்படியே ஒரு மாசத்துல 70% நேரம் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வர்றதுக்கும் ஆஃபீஸ்ல வேலை செய்யறதுக்குமே சரியா போயிடும். மிச்சம் இருக்கிறது 30%. இந்த 30% நேரத்தை என்ன பண்றீங்க? படத்துக்கு போறதுக்கும் பீச்சுக்கு போறதுக்கும் ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போறதுக்கும் சரியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஷியோர், இருக்கலாம், தப்பில்ல. ஆனா இப்படியே எத்தனை நாளைக்கு இருக்க போறீங்க? நீங்க வாங்குற மாச சம்பளமும் உங்க அடிப்படை செலவுகளுக்கே கரெக்டா இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு செலவு கம்மியா இருந்துச்சுன்னா அந்த மிச்சம் இருக்கிற பணமும் ஏதாவது ஒரு வழியில செலவாகிடும். அப்போ உங்களுக்குன்னு இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது இருக்கா? எமர்ஜென்சி ஃபண்ட் ஏதாவது வச்சிருக்கீங்களா? இதுக்கெல்லாம் என்ன பண்ண போறீங்க? இது எல்லாத்துக்கும் உங்க மாச சம்பளம், அதாவது ஆக்டிவ் இன்கம் பத்தாது. நீங்க 1970கள்லயோ 80கள்லயோ இருந்தீங்கன்னா அது பத்தற்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா அப்ப பாப்புலேஷனும் கம்மி, காம்படிஷனும் கம்மி, ஆனா டிமாண்ட் அதிகமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு 2023ல அந்த நிலைமை அப்படியே தலைகீழா மாறிடுச்சு. இந்த 50 வருஷத்துல பாப்புலேஷனும் அதிகமாயிருச்சு, காம்படிஷனும் அதிகமாயிருச்சு. கூடவே விலைவாசியும் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே வருது. ஆனா சம்பளம் மட்டும் பெருசா அதிகமான மாதிரி இல்ல. இதுக்கெல்லாம் என்ன பண்றதுன்னு கேக்குறீங்களா? இருக்கு, அதுக்கு ஒரு வழி இருக்கு. அதுக்கு பேரு தான் பாசிவ் இன்கம். தமிழ்ல இத செயலற்ற வருமானம்னு சொல்லுவாங்க. அதுக்காக வேலையே செய்யாம பணம் வரும்னு எதிர்பார்க்காதீங்க. இதுலயும் எல்லா கஷ்ட நஷ்டங்களும் இருக்கதான் செய்யும். இதுக்கும் நீங்க டைம் ஒதுக்கி ஒழுக்கமா உழைச்சுதான் ஆகணும். ஆனா சில நேரங்கள்ல இந்த உழைப்பு நீங்க தூங்கிட்டு இருக்கும் போது, இல்ல நீங்க வெக்கேஷன்ல இருக்கிற போது, இல்ல நீங்க சும்மா ஊர் சுத்திட்டு இருக்கும் போது கூட தானா நடக்கும். இந்த பாசிவ் இன்கம் தான் உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை சீக்கிரம் அடையறதுக்கு உதவியா இருக்கும். சரி, நீங்க ஏன் இந்த கண்டென்ட்டை கேட்கணும்? சிம்பிள், யாருக்கு தான் பணம் வேணாம்? எல்லாருக்கும் தேவைகளும் ஆசைகளும் இருக்கு. ஆனா அதெல்லாம் சீக்கிரமா அடையறதுக்கு சில வழிகள் இருக்கான்னு கேக்குற எல்லாருமே இந்த கண்டென்ட்டை கேட்கலாம். அது மட்டும் இல்ல, பாசிவ் இன்கம்னா என்னன்னு தியரட்டிக்கலா மட்டும் சொல்லாம இன்டெப்தா டீடைல்டா அப்படி சம்பாதிக்க என்னென்ன வழிகள் இருக்கு, எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும், அந்த பணத்தை இன்னும் அதிகமாக்குறது எப்படின்னு எல்லாத்தையுமே ஒவ்வொரு எபிசோட்லயும் நீங்க கத்துக்கலாம். சரி, டைம் வேஸ்ட் பண்ணாம கையோட பின்னாடி வர எல்லா எபிசோடையும் கேளுங்க. இன்னைக்கே உங்களுடைய பாசிவ் இன்கமை உருவாக்க ஆரம்பிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதோட தொடர்ச்சியை நீங்கள் பார்க்க விரும்புனீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடைய உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் ஏதாவது உங்களுக்கு இருந்ததுன்னா தயவு செய்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அற்புதராஜ். பாய்.